ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக என் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாங்க. அது மேலே குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் நல்லா காஞ்சதும் எண்ணெய் 2 டீஸ்பூன்னு நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ பட்டை லவங்கம் அதில் போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம போட்டுக்கலாம். அது வெடித்து வந்ததுமே வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், போட்டுக்கலாம். நல்லா வதக்கலாங்க. இந்த வெங்காயம் வந்து பெருசு பெருசாக நம்ம கட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நேரம் வதங்கிறத விட இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி போடுங்க, சட்டுன்னு ஆகிடும். அது பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு நம்ம எதுக்கு போடுறோன்னா இஞ்சி பூண்டு இதுக்கப்புறம் போடுவோம், அது வந்து அடி பிடிக்கும், கொஞ்சம் தீஞ்ச மாதிரி பிடிக்கும் குக்கரில். அதனால் முதல்ல உப்பு போட்டுடலாம். உப்பு போட்டதும் கறிவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுன்னு இருக்கிறோம். அது ஒரு 1.5 டீஸ்பூன் போடலாம். நம்ம பாருங்கள், 1 டீஸ்பூன் போட்டு இன்னொரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்ச நேரம் அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ தக்காளி போடலாம். எல்லாமே குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க, சட்டுன்னு வெந்துடும். நமக்கு எண்ணெயும் வந்து கம்மியாக பிடிக்கும் இதெல்லாம் வதக்கிறதுக்கு. இப்போ மஞ்சள் பொடி கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி போட்டு வதக்கினோம்னா எல்லாம் அப்படியே வதங்கி வந்துடும். கொஞ்சம் நேரத்தில் வதங்கிடும் பாருங்கள். பாரு எப்படி வதங்கிச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா இப்போ நம்ம ஆட்டுக்கறி எடுத்து அலசி வச்சுருக்கிறோம் 1/2 கிலோ. இப்போ நம்ம அதை அந்த வதக்கின வெங்காயம் தக்காளில போட்டு நல்லா துழவி கொடுக்கலாம். இது போல் தண்ணி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது மிளகாய்த்தூள் போடலாம். மிளகாய்த்தூள் போட்டு கொஞ்ச நேரம் வதக்கலாம். நம்ம அதை நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது பட்டை லவங்கம் சோம்பு மிளகு இதெல்லாம் போட்டு தக்காளி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது மிக்சியில் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சிட்டேன் பாருங்கள். இது போல் பேஸ்ட்டு மாதிரியே நல்லா அரைச்சிங்க. அந்த கறி நம்ம வதக்கினுக்கிறோம்ல, நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம வதக்கும் போது கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. அதில் நல்லாயிருக்கும். இது போல் கறி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது போல் நம்ம வதக்கி விட்டோம்னா அந்த மசாலாலாம் ஊறி அவ்வளோ நல்லா இருக்குங்க தண்ணி குழம்பு. தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். தேவையான தண்ணி நம்ம ஊற்றிக்கணும். இப்போ நல்லா கொதிக்குதுங்க. நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. விசில் போட்டுடலாம். இது ஒரு 5 விசில் வரட்டுன்னு விட்டுருங்க. கறி அப்போ தான் நல்லா வந்து பஞ்சு மாதிரி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இந்த குழம்ப அடுத்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஆட்டுக்கறி தண்ணி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம அடுத்த வீடியோவில்